Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா reused content அல்லது repetitious contentனா என்னன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். Friends, நம்ம பிகினரா YouTubeல வந்துட்டு ஏனா ஒரு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு நினைச்சிருப்போம். நீங்க அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போடுவீங்க. அப்படி இல்லனா எல்லா கேட்டகரியும் சேர்த்து நீங்க வீடியோஸா மேக் பண்ணி போடுவீங்க. இப்படி நீங்க கண்டினியூஸா வீடியோஸை நீங்க அப்லோட் பண்ணினே வந்து இருப்பீங்க. ஒரு சில டைமுக்கு அப்புறம் அதாவது நீங்க மானிட்டைசேஷன் எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர் உங்களுக்கு வேணும். இது நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு AdSense அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க. அதை கொண்டு வந்து இந்த சேனல் கூட நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணிருப்பாங்க, யூடியூப் தரப்புல இருந்து நாங்க 30 நாள் வரைக்கும் டைம் எடுத்துப்போம், இந்த சேனல் நாங்க ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டு இதை நாங்க எலிஜிபிளா இல்லையான்றது சொல்லுன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் நமக்கு பார்த்தோம்னா 1 or 2 டேஸ்ல அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. இப்படி வர ரிசல்ட் பார்த்தோம்னா ரெண்டு விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நீங்க வந்து எலிஜிபிள், உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து நான் வந்து ஆட்ஸ் ப்ளே பண்ண போறோம், அதனால நீங்க மணி ஏர்ன் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன வரும்னு பார்த்தோம்னா reused content. அதனால நான் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடியாது, அதனால நம்ம அப்ளை பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்து ரீஅப்ளைன்ற கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த reused பிரச்சனை இல்லாம repetitious content இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம சேனல் அவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த reused and repetitious என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம reused என்னன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரீயூஸ்டு அதாவது நாம வந்து யூஸ் பண்ண ஒரு பொருளை நம்ம திருப்பி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. இன்னும் டீடைலா நம்ம சொல்லணும்னா டூப்ளிகேட், அதாவது ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஒரு பொருளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், அதனால டூப்ளிகேட் ஆயிருக்கு. இந்த டூப்ளிகேட்டுக்கு நாங்க உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ரீயூஸ்டு பிரச்சனை எதனால நமக்கு வருது, இந்த ரீயூஸ்டு பிரச்சனை வராம நாம எப்படி ப்ராப்பரா ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்ன்றதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பப்ளிக் டொமைன்ல இருக்கிற ஃபுட்டேஜ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்ஸாபே pexel.comல ஃபுட்டேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு இந்த பிரச்சனை வரும். இதை நம்ம எப்படி கரெக்டாக பயன்படுத்தலாம்னு நான் கடைசியாக சொல்றேன். இப்போதைக்கு இந்த மாதிரி ஃபுட்டேஜ் நீங்க அதிகமாக யூஸ் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதை சொல்றேன். அடுத்து பார்த்தோம்னா அதர் கிரியேட்டர் கண்டென்ட், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் எடுத்து நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணா கூட நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காப்பிரைட் கண்டென்ட், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவி ஷோஸ் மூவிஸ்லாம் இருக்குது, அவங்க எல்லாமே காப்பிரைட் ஓனர்ஸ், ஏன்னா அவங்க தான் இந்த வீடியோஸ் மேக் பண்ணி போறாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம எப்படி சரியா போலாம்ன்றத நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே சொன்ன இந்த 3 முக்கியமான பாயிண்டால தான் நிறைய பேருக்கு இந்த reused content பிரச்சனையே வருது. இன்னும் சின்ன சின்ன மெத்தட்ல நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அதர் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ற அந்த வீடியோஸை கொண்டு வந்து நம்ம வீடியோஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். அதாவது நீங்க டிக்டாக்கோ இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல யூஸ் பண்ற அந்த வீடியோஸை கொண்டு வந்து நீங்க உங்களோட வீடியோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் நீங்க கண்டிப்பா பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தோம்னா ட்ரோல் வீடியோஸ் சேனல், அதாவது ட்ரோல் பண்ற சேனல் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அடுத்து பார்த்தோம்னா ரிவ்யூ சேனல், மேஜரா பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சீரியல் எடுத்து ரிவ்யூ பண்ணி போடுவாங்க. சில பேர் பார்த்தோம்னா சன் டிவி அண்ட் விஜய் டிவியில் வர சீரியல்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணி போடுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா மூவியோட ட்ரைலர்ஸ் வரும், அந்த ட்ரைலர் எடுத்து ரிவ்யூ பண்ணி போடுவாங்க. சில பேர் மூவியே எடுத்து ரிவ்யூ பண்ணி போடுவாங்க. நம்ம யூடியூப்ல நிறைய சேனல்ல பார்த்திருப்போம், மூவியே ரிவ்யூ பண்ணி போடுவாங்க. ஸோ அவங்க எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கன்றத நம்ம தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண கூட உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து உங்ககிட்ட 2 சேனல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சேனலில் வந்து அப்லோட் பண்ண வீடியோஸை கொண்டு போயிட்டு நீங்கள் இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கூட அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட்ல தான் வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு சேனல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ கொண்டு போயிட்டு இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தோம்னா ஏஐ அண்ட் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் வாய்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்குற வாய்ஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக இருந்தால் கூட அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு சில வெப்சைட்லாம் போனீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்க டெக்ஸ்டா கொடுத்துட்டீங்கன்னா அதுவே வாய்ஸா கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும். சோ இந்த மாதிரி நீங்க ஏஐ யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தோம்னா பிகினரா வர எல்லாருமே செய்யற மிகப்பெரிய தப்பு அதுதான். அதாவது கார்ப்பரேட் கண்டென்ட் இருக்கிற எல்லா வீடியோஸும் மிக்ஸ் பண்ணி போட நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராதுன்ற மாதிரி நினைப்பீங்க. பட் அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை வரும். ஒரு சில சேனல் வராம கூட இருக்கு. பட் அந்த மாதிரி நீங்க டெக்னிக்கலா எடிட் பண்றவங்க மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. சப்போஸ் யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிச்சுன்னா நீங்க வந்து மாட்டிக்குவீங்க. இப்பனாலும் எப்பயாச்சும் நீங்க மாட்டிக்குவீங்க. அதனால தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் எடுத்து நீங்க கண்ண மூடி நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நாம உருவாக்கின ஒரு வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாம அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி வேற யாரும் அப்லோட் பண்ணா கூட அது ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். இது வந்து ரேர் கேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு வீடியோஸ் மேக் பண்றேன், இந்த வீடியோஸ் வந்து நான் என் சேனல்ல தான் போடுவேன். சப்போஸ் இந்த சேனல்ல யாரா திருடி அவங்க வீடியோஸ்ல எனக்கு மோடி போட்டுட்டாலும் நான் இப்போ அப்லோட் பண்ணனா இது வந்து என்ன ரீயூஸ்டு கண்டென்ட்டா தான் மாறிடும். ஏன்னா அவங்க வந்து என்னோட வீடியோஸ் வந்து அப்லோட் அவங்க பண்ணிட்டாங்க, அதோட ஓனர் நான் தான். பட் இருந்தாலும் அவங்க மோடே பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து செகண்டா பண்ணதால என் வீடியோஸ் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டா தான் வரும். ஸோ இது வந்து ரேர் கேசஸ் தான். பட் இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எதனால இது வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பப்ளிக் டொமைன்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நாம உருவாக்குற வீடியோஸ்ல தான் அதோட கிளிப்பிங்ஸ் இருக்கணும். அந்த கிளிப்பிங்ஸ்ல நம்மளோட வீடியோஸ் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம தான் வந்து மெஜாரிட்டியா இருக்கணும். அது வந்து சப்பா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகணும்.
இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை வராது. நீங்க உருவாக்குற வீடியோஸ்ல உங்களுடைய வாய்ஸ் கொடுத்தோ அல்லது உங்களுடைய ஓன் முகத்தை நீங்க காமிச்சோ நீங்க வந்து வீடியோஸ் மேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மோஸ்ட்லி நீங்க இதுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க முகத்தை காட்டி நீங்க வீடியோஸ் போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும், உங்களுக்கு ரீயூஸ்டு பிரச்சனையே வராது. அடுத்து அதர் கிரியேட்டட் கண்டென்ட் நாம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நீங்க ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஆல்ரெடி போடுற வீடியோஸ் எடுத்து நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபேர் யூஸ் அடிப்படையில் நீங்க வீடியோஸ் எடுத்து நீங்க போட்டுக்கலாம். அதாவது குறிப்பிட்ட செகண்ட் எடுத்து நீங்க போட்டு நீங்க அதுக்கு ஒரு எஜுகேஷனல் வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்லயும் சேராது. சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட கிளிப்ஸ் மட்டும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தா கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் நான் யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அதே மாதிரி நீங்க ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபேர் யூஸ் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தோம்னா ட்ரோல் வீடியோஸ். இந்த ட்ரோல் வீடியோஸ் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதாவது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இமேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து வாய்ஸோ இல்லைனா அவங்க முகத்தை காமிச்சு அவங்க வந்து வீடியோஸ் மேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை வராது, ஏன்னா இது ஃபேர் யூஸ்ல போயிடும். பட் இந்த கிளிப்பிங்ஸ்க்கு ஒரிஜினல் ஓனர் யாரோ அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னதான் ஃபேர் யூஸ் பாலிசியில் போட்டிருந்தாலும் அவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் தரத்துக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அடுத்து இந்த ஏஐ அண்ட் கம்ப்யூட்டர் வாய்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து பிரீமியம் யூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீச் எல்லாம் வெப்சைட்லாம் நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, அதை சைன் இன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நீங்க நிறைய வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த பிரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது, ஏன்னா அதெல்லாம் மனுஷங்க பேசுற மாதிரி இருக்கும். ரியல் ஹியூமன் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரியே இருக்கும். அதனால உங்களுக்கு ஏஐ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிரீமியம் பே பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரீயூசர் கண்டென்ட் பிரச்சனை வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரீயூசர் கண்டென்ட்னா என்ன, அது ஏன் வருது, அதை நம்ம எப்படி சரியா பண்ணலான்றதை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ரிப்பீட்டியஸ் கண்டென்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிப்பீட்டியஸ் அதாவது ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆகி வருது, அதனால தான் ரிப்பீட்டியஸ் கண்டென்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பீட்டியஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம டைட்டிலாக இருக்கலாம், நம்ம டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், நம்ம டேகாக இருக்கலாம், நம்ம தம்ப்நெயிலாக இருக்கலாம், நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். இது எப்படி வருதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு டைட்டில் வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோஸை மேக் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து ஹவு டு கெட் மோர் வியூஸ்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வைக்கிறீங்கன்னா வச்சுங்களேன். நீங்கள் ஒரு 10 வீடியோஸ் மேலே போட்டதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் ஹவு டு கெட் மோர் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போடும்போது ஸோ டைட்டில் வந்து சேமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிப்பீட்டியஸ் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும், சேமாக ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் சேமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃபர் பண்ணி தான் கொடுக்கணும். அடுத்து டேக். நீங்கள் வந்து ஒரு வீடியோஸில் யூஸ் பண்ண டேக் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எல்லா வீடியோஸிலும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ண கூட உங்களுக்கு பிரச்சனை வரும். இதே மாதிரி தான் தம்ப்நெயில். ஒவ்வொரு தம்ப்நெயிலுக்கும் நம்ம கொஞ்சம் டிஃபர் காமிச்சுனே இருக்கணும். ஸோ டிஃபர் இல்லாமல் நீங்கள் சேம் தம்ப்நெயில் யூஸ் பண்ண கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அடுத்து கண்டென்ட். ஃப்ரெண்ட்ஸ், நாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸே போகாமல் இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா அதே கண்டென்ட் அப்படியே எடுத்து திருப்பி நம்ம நியூ வீடியோஸாக நம்ம மேக் பண்ணி போட்டோம். அதுக்கும் நம்மளுக்கு ரிப்பீட்டியஸ் கண்டென்ட் சொல்லிட்டு பிரச்சனை வரும். நம்ம என்னதான் டைட்டில் மாற்றி வச்சாலும் உள்ள சொல்லிக்கிற கண்டென்ட் ஒன்று தான். அப்படி கண்டென்ட் சேமாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மேஜராக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து குழப்பக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நம்ம எதனா பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ரிப்பீட்டியஸ் கண்டென்ட் பிரச்சனை வந்துடும். இப்போ நம்ம சேம் டைட்டில் வைக்கும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது அந்த வீடியோவா இந்த வீடியோன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ சேம் டிஸ்கிரிப்ஷன் வைக்கும்போது கூட அவங்க கன்ஃபியூஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. ஸோ சேம் டேக் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. பட் யூடியூபுக்கு தெரியும் நீங்கள் வந்து சேம் டேக் தான் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து ரிப்பீட்டியஸ் கண்டென்ட் கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ வியூவர்ஸ் வந்து எதை கிளிக் பண்ணி உள்ள வருவாங்க உங்களுக்கே தெரியும். தம்ப்நெயிலை பார்த்து தான் கிளிக் பண்ணி உள்ள வராங்க. ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து சேமாக இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு எந்த வீடியோ எதுன்னு குழப்பமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கு கொஞ்சமாவது தம்ப்நெயில் டிஃப்ரெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்படி கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு கூகுளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா யூடியூப் என்ன பண்ணும், உங்க வீடியோஸ்க்கு ரிப்பீட்டியஸ் கண்டென்ட் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த அனலைஸ் பண்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து 30 டேஸ்னு சொல்லி எடுத்துப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சமான வீடியோஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிட்டு இதான் பிரச்சனை போங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிப்பீட்டியஸ் கண்டென்ட் ரீயூசர் கண்டென்ட் சொல்லிட்டு பிரச்சனை டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஓகே, எனக்கு இப்போ ரிப்பீட்டியஸ் கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம சரியா நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்குற டைட்டில் வந்து நீங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடலாம். இல்லைன்னா எபிசோட் 1 எபிசோட் 2 எபிசோட் 3 இல்ல ஸ்ட்ராட்டஜி 1 2 3 அப்படி நீங்க மேக் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நீங்க ஒரே டைட்டில் யூஸ் பண்ணா கூட பக்கத்துல நீங்க டிஃபரெண்டா எதனா சேர்த்துக்குங்க. அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டைட்டிலுக்கு வந்து நீங்க டேட் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த வீடியோ நான் இன்னைக்கு மேக் பண்ணலாம், இந்த வீடியோ டேட் கூட நம்ம கொடுக்கலாம். பட் டேட் கொடுக்கும்போது வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணி உள்ள வருவாங்கன்னு தெரியாது. அதனால நிறைய பேர் கிளிக் பண்ண மாட்டாங்க. நீங்க டேட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, 1 2 3 போட்டுவாங்க. இப்போ என்னோட வீடியோஸ்ல எல்லாமே பார்த்தோம்னா நான் 1 2 3 4 தான் போடுறேன். பட் நான் எல்லாமே சேம் டைட்டில் கொடுத்தது கிடையாது. ஒரு சேஃப்டிக்கு என்னோட வீடியோஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறதுக்கும் சரி, நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் 1 2 3 மாதிரி போட்டு வருவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதே மாதிரி மெத்தடில் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாம வந்து டைட்டில் என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைப்போம். அப்படி வைக்கும்போது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனும் வேற வருது. ஏன்னா டைட்டில் மாறுது. அந்த டைட்டில் அப்படியே கொண்டு டிஸ்கிரிப்ஷன் வைக்கும்போது ஸோ டைட்டில் மாறும்போது டிஸ்கிரிப்ஷன் நமக்கு சேர்ந்து மாறும். ஸோ அடுத்த டேக் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து டைட்டில் வச்சு அப்படியே காப்பி பண்ணி நாம வந்து டேக்ல பேஸ்ட் பண்ணும். அப்படி டேக்ல பேஸ்ட் பண்ணும்போது
ஒவ்வொரு வீடியோஸோட டேகும் டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ டிஃபர் ஆகும்போது நமக்கு டேக்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தம்ப்நெயில்ல பார்த்தோம்னா தம்ப்நெயில்ல மேல நம்பர் வைப்பேன். ஒவ்வொரு வீடியோஸுக்கும் சின்ன சின்ன டிஃபரெண்ட் நான் மேக் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃபரெண்ட் மேக் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில மேக் பண்ணுங்க. அடுத்து கண்டென்ட் பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு கண்டென்ட்ல ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டேன்னா அந்த கண்டென்ட்ல நான் திருப்பி நான் வீடியோஸ் மேக் பண்ண மாட்டேன். சப்போஸ் இதோட கண்டினியூட்டாக மேக் பண்ணணும்னு போட்டோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி போடுவேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதோட டைட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு டைட்டில் அந்த வீடியோ டைட்டில் கொடுக்கும்போது இந்த கண்டென்ட் வேற அந்த கண்டென்ட் மாதிரி போயிடும். அப்படின்னும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரிப்பீட்டியஸ் கண்டென்ட்லாம் என்ன, அது ஏன் வருது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரீயூஸ்டு அண்ட் ரிப்பீட்டியஸ் கண்டென்ட்டை நம்ம இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓவராக அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக என்னோட டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடுறீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணால் போடுங்க, எந்த மாதிரி வீடியோஸ் வேணால் போடுங்க. உங்களுடைய வாய்ஸை கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்சால் உங்களுடைய முகத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி போடுங்க. இப்படி பண்ணும்போது தான் யூடியூப் வந்து இவங்க வந்து ஒரிஜினல் சேனல், அதனால இவங்களுக்கு வந்து ரீயூஸ்டு அண்ட் ரிப்பீட்டியஸ் கண்டென்ட் கொடுக்க வேணான்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ நம்மளுக்கு இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வராது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரீயூஸ்டு அண்ட் ரிப்பீட்டியஸ்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினரா யூடியூப்ல இருந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பரான வீடியோஸை மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.